தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உலகம் இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நடைபெற்றதுன்னு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்தியாவினுடைய காஷ்மீர் பகுதியில் நடைபெற்ற அந்த பயங்கரவாத தாக்குதல்ல 26 பேர் பலியாகினர். இதுக்கு பதிலடியாக நடந்தது ஆபரேஷன் சிந்தூர். கடுமையான இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 9 நிலைகளை குறிவைத்து அந்த இலக்குகளை தகர்த்தாங்க. அந்த 9 இலக்குகளும் பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு தொடர்புடைய இலக்குகள். இந்த இலக்குகளை தாக்கியதுனால மீண்டும் பாகிஸ்தான் இந்தியா மேல ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தினாங்க. அந்த அத்தனை ட்ரோன்களும் கிட்டத்தட்ட 400ல இருந்து 500 ட்ரோன்கள் இந்தியாவினுடைய 4 மாநிலங்கள் பகுதிகளில் வந்துச்சு. இந்த அத்தனை ட்ரோன்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிநவீன டெக்னாலஜிஸ் வீழ்த்தினாங்க. இதற்கு மேல் பாகிஸ்தானால எந்த மூமெண்ட்ஸும் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழல்ல தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அச்சம் பாகிஸ்தானுக்கு உருவாச்சுது. அந்த அச்சத்தின் பெயர்ல பல நாடுகளிடம் பாகிஸ்தான் போய் உதவி கோருச்சு. எப்படியாவது இந்தியா இந்த போர் நிறுத்தத்தை எங்கள் மீது நடத்துகின்ற அந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி பல நாடுகளில் கேட்டு அமெரிக்கா வரைக்கும் தங்களுடைய வேண்டுதல்களை வச்சாங்க. நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம், இதனால பொருளாதாரத்தில் பாதிச்சிடுவோம் அப்படிங்கிற பல்வேறு ரெக்வெஸ்ட்டை பல நாடுகளுக்கு வைத்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரியான ரெக்வெஸ்ட் அடிப்படையில் கிட்டத்தட்ட பிரதமர் மோடி அவர்கள் சரி, போர் துவங்க இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை, இனி இந்த தாக்குதல்களை நம்ம கைவிடுவோம் அப்படின்னு அறிவித்தார். மே 12 நேற்று இரவு பிரதமர் மோடி இந்த போர் குறித்து இந்தியா பாகிஸ்தான்ல நடைபெற்ற இந்த சம்பவங்கள் குறித்து விரிவா பேசினார். அதுல புதிய பாதுகாப்பு கொள்கை அது குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். என்ன இந்தியாவுடைய புதிய பாதுகாப்பு கொள்கை அப்படின்னா, இந்த பாதுகாப்பு கொள்கை முழுவதும் பாகிஸ்தானை மையப்படுத்தியே வகுக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லக்கூடியது, நாங்க அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறோம் அப்படின்னு இனி பாகிஸ்தான் மிரட்டல்லாம் விடுக்க முடியாது, பாகிஸ்தானுடைய அணு ஆயுத போரையும் சந்திப்பதற்கு தயார் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஸ்பீச்சை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா இந்த போர்ல என்னென்ன இலக்குகளை எல்லாம் தாக்கி அளித்தோம், பாகிஸ்தான்ல விமானப்படையை சார்ந்தவங்க எத்தனை பேர் தாக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் அதில் உயிரிழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னும் அந்த காயத்தினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானை வெளியிட்ட தகவல்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியா இனிமேல் பாகிஸ்தானோடு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் என்றால் அந்த பேச்சுவார்த்தை இரு நாட்டினுடைய உறவுகளை மையப்படுத்தி இருக்காது. எதை மையப்படுத்தி இருக்கும் என்றால் POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் குறித்து இருக்கும். நாங்கள் இனி பொருளாதார ரீதியிலோ பைலேட்டரல் ட்ரீட்டியோ எல்லாம் கிடையாது. POK அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதம், இந்த 2 ஒழிப்பு குறித்து தான் நாங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும். சரி, சிந்து நதி ஒப்பந்தம் அதையா நீங்க இடைக்காலமா நிறுத்துறீங்க அப்படிங்கும் போது மோடி ஒன்று சொல்றாரு, ரத்தமும் நீரும் ஒரே நேரத்தில் ஓட முடியாது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பதிலாக, ஒரு பேச்சாக அது கட்டமைக்கப்பட்டது. இந்தியாவில் இதுவரைக்கும் நடைபெற்ற போர்கள், குறிப்பா பாகிஸ்தானோடு நடைபெற்ற போர்கள் 1949, 1965, 1971, 1999 கார்கில் வார் உட்பட இத்தனை போர்களிலும் இந்தியா பாகிஸ்தான் எடுத்த முடிவுகளை தாண்டி, ஒப்பந்தங்களை தாண்டி 2025 ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமானது. இந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிறது பஹல்காம்ல நடைபெற்ற அந்த தாக்குதலுக்காக மட்டுமல்ல, இது ஒரு புதிய கொள்கை வடிவமைப்பு அப்படின்னு பிரதமர் மோடி எடுத்துரைத்திருக்கிறார். இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எல்லா நாடுகளுமே ஆதரவு தெரிவித்தன. இங்கிலாந்து ஆதரவு தெரிவித்தது, அமெரிக்கா ஆதரவு தெரிவித்தது, பயங்கரவாதத்தை என்றுமே ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் கலாச்சார ரீதியிலான தொடர்புகளை பாகிஸ்தானோடு வைத்திருந்த போதிலும் கூட அவர்கள்
இந்த தீவிரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கியெல்லாம் போர் ரீதியா உதவுனா கூட நேரடியாக உதவுவதற்கு அஞ்சின அப்படிங்கிறதா குறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த போர் குறித்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் சூழக்கூடிய அந்த நிலை குறித்து எந்தெந்த நாடுகள்லாம் என்னென்ன கருத்து தெரிவித்திருந்தன அப்படிங்கிறத பிரதமர் மோடியே சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம பார்த்துடலாம். அமெரிக்கா இந்தியாவுக்கு உறுதி மற்றும் ஆதரவு, பயங்கரவாதத்துக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை சரியானது அப்படின்னு தெரிவித்தது. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கையை புரிந்து கொள்கிறோம், பயங்கரவாதத்திற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு கருத்து பதிவிட்டாங்க. ரஷ்யா இந்தியா வல்லரசு நாடாக திகழ வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு வலிமையா குரல் கொடுத்தாங்க. சீனா சமாதானம் வேண்டும், பதிலடி அதிகரிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு லிட்ரரியான கருத்தை சீனா, இத்தனைக்கும் சீனா பாகிஸ்தானோடு நட்புறவு கொண்டிருக்கு, பொருளாதார வர்த்தக உறவு கொண்டிருக்கு, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கமெண்ட்ஸை கொடுத்தாங்க. இந்தியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் அரசியலுக்கு ஆதரவு அப்படிங்கிற கருத்து. யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா இந்தியாவுடைய பயங்கரவாத நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், பாதுகாப்பிற்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு முழுமையான ஆதரவுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான், துருக்கி பாகிஸ்தானுக்கு மத ரீதியான ஆதரவு, ஆனால் அங்கே நேரடியான எதிர்ப்பு இல்லை அப்படின்னு இந்த நாடுகள்லாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே சூழ இருந்த அந்த போர், அந்த நிலை குறித்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த போர் ஏன் சீஸ்ஃபயர் ஆச்சு? அமெரிக்கா சொல்லி சீஸ்ஃபயர் ஆச்சுதா, இல்லை ட்ரம்புடைய ரெக்வஸ்ட் பேர்ல சீஸ்ஃபயர் ஆச்சுதா, இல்லை நிறைய கதைகள்லாம் இதுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் மோடி கொடுத்த ஒரு தெளிவான பதில், அதுக்கு பிறகு அமெரிக்காவே சொல்லுது, இந்தியாவுடைய பாதுகாப்பு கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அமெரிக்கா பதிவிடுகிறது. அதே போன்று இனி தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் எந்த நிலையிலும் இந்தியா ஒத்துக்கொள்ளாது, பதிலடி படு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கு. இன்னொரு சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தானிடம் எந்த அளவிற்கு வலிமை இருக்கிறது அப்படின்னு இந்த போரில் பட்டவர்த்தனமாக வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இன்னும் பாகிஸ்தானுக்குள்ள உள்நாட்டு போர், பலுசிஸ்தான் பாகிஸ்தானுடைய போர், இதுல பலுசிஸ்தானுடைய ஆதரவாளர்கள் பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்துறதெல்லாம் பெருசா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்தியா தன்னுடைய நிலையை வலிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிறுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறுத்தப்பட்ட நிலையிலேயே இருக்கு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க பிஓகே குறித்து பேசணும், பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து பேசணும். பயங்கரவாதம் இல்லாத நாடாக இனி பாகிஸ்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை கட்டமைத்து தான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய நேற்றைய முழு உரையும் அமைந்திருந்தது.